ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். நல்லா எப்படி இருக்கீங்க? ஒரு நிமிஷம் எல்லாரும் இந்த ஆடியோ ஒன்று கேளுங்களேன். அந்த இயற்கையான சவுண்டை கேட்டுட்டு அம்மா அவசர அவசரமாக சமைக்க சொல்லிட்டு நானும் கிளம்ப ரெடி ஆகிட்டேன். ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. அப்புறம் அம்மாவை துண்டு எடுத்து தர சொல்லிட்டு நானும் வேக வேகமாக பாத்ரூம் குளிக்க போயிட்டேன். ஏன்னா மணி ஏற்கனவே ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு பழைய சோறு போட்டு வேக வேகமாக வல்லு வதக்கு அள்ளி முடிஞ்சிட்டேன், வேறு வழி இல்லை. அப்புறம் டக்குன்னு சட்டை எடுத்து மாட்டிட்டு மூஞ்சி பாலிஷ் பண்ணிட்டு வேக வேகமாக கிளம்பிட்டு இருந்தேன். ஒரு வழியாக பேக்கு மூட்டையை மாட்டி எப்படியும் வெளில வந்துட்டப்பா. என்னால் முடியலை. காலைல அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன் எனக்கும். ஆனாலும் இது ஒரு கெட்ட பழக்கம். யாரும் இதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. இப்போ பார்க்கறது சமயபுரத்துக்கு ஒத்தையடி பாதையில் போகிறோம்ல, அது மாதிரி உள்ள ஒரு இடம். ஆனால் இது நல்லா இருக்குது. தினமும் அப்பாவோட வண்டியில் போகிறத விட இது வழியாக போனால் நல்லாயிருக்கும், இயற்கையாக இருக்கும். அப்புறம் மதியம் காலேஜ் படிச்சுட்டு 3 மணிக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து டீ குடிக்க நல்ல கடையாக பார்த்து போயிட்டு இருந்தோம். கும்பகோணத்து நல்ல கடை எங்கே இருக்கோ அங்கே தான் போவோம். அப்புறம் ஜிம்முக்கு போய் திரும்ப நல்லா ஏற்றிட்டு சாயங்காலம் என் ஃப்ரெண்டோட அப்படியே ஜாகிங் போக ஆரம்பித்தோம். இப்போ தான் எனக்கு ஒரு ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. ஏன்னா போரிங்காக போகிற வாழ்க்கையால் இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் இருந்துகிட்டே தானே இருக்கணும். அப்புறம் அதையும் முடிச்சுட்டு நேராக கும்பகோணம் டவுன் வழியாக பஸ் ஏறி போயிட்டு இருந்தேன். இதோ கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். ஏதோ ஒரு வழியாக பஸ்ஸும் ஏறிட்டோம். பண்ண ஒரு கட்டில் உடம்பு டயர்டாகிட்டே தூக்கமே ஆரம்பிச்சிருச்சு. பஸ்ஸுலேயே கட்டுப்படுத்திட்டு உட்காந்துட்டேன். ஒரு வழியாக எப்படியும் நான் வீட்டுக்கும் வந்துட்டேன். அடுத்தக்காட்டியும் அப்பா என்ன தூங்கிட்டாங்க. எனக்கு வெயிட் பண்ணுவாங்க. இப்போ தான் நான் இப்போ இந்த தூங்கிட்டாங்க என்னன்னு தெரில. அப்புறம் ரசம் ஊற்றி கொஞ்சமாக சோறு போட்டு சாப்பிட்டேன். பசி அவ்வளோ எடுக்கல, நைட்டு நேரம் ஆயிடுச்சுல. அப்புறம் சாப்பிட்டு நேராக கடைக்கு தூங்க வந்துட்டேன். ஏன்னா எப்போதுமே நான் அங்கே தான் வந்து தூங்குவேன். அப்புறம் எனக்கு 4 ஓடிடுச்சு, டே முடிஞ்சிடுச்சு. எல்லாருக்கும் கூப்பிட்டு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப்.